அம்மா சொல்லு ப்ளீஸ்டா. வேணாம் மம்மி. ஒரே வாய். அடம் பிடிக்கூடாது புண்ணி. எல்லா குழந்தையும் சாப்பிட அடம் பிடிக்குங்க. அதை சாப்பிட வைக்க நிறைய வழி இருக்கு. ப்ளீஸ்டா. ஐபோன் அதுல இதுவும் ஒன்று. இப்போ வாங்கிக்கோங்க. அந்த சும்மா கொடுத்ததே ஒரு பழக்கமானா, அந்த பழக்கமே ஒரு அடிக்ஷன் ஆனா, மொபைல் ஃபோன் பிக்கஸ்ட் அடிக்ஷன். ஆனா நம்ம ஹீரோயின் மொபைல் ஃபோனுக்குலாம் அடிக்ட் இல்லைங்க, கேமராக்கு தான் அடிக்ட். டான்ஸ் ஆடுடா. இதை கண்டுபிடிச்சவங்க அம்மா அதே டெக்னிக்கா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ளீஸ் மம்மிக்காக ஒரு டான்ஸ் ஆடு. அம்மா அம்மாக்கு உன்னை எப்படி ஆட வைக்கணும்னு தெரியும். இங்க பாரு, ஐபோன் வீடியோ எடுக்கிற ஆடுங்க. ஏண்டி இன்னைக்கு ஸ்கூல்ல விமலா மிஸ் ஆனுவல் டேக்கு ஆட சொன்னா ஆட மாட்டேன்னு சொன்னியாமே, ஏண்டி? அம்மா போமா, எல்லாரும் இருப்பாங்க, நான் ஆட மாட்டேன். ஏய், ஆனுவல் டேக்கெல்லாம் நிறைய கேமராலாம் வச்சிருப்பாங்க, போட்டோலாம் எடுப்பாங்க, அங்கங்க கேமராலாம் இருக்கும்டி. கேமரா இருக்கா? அப்படின்னா நான் ஆடுறேன். அப்படி வா வழிக்கு. சின்ன வயசுல இருந்தே கேமராக்கும் அட்டென்ஷன் சீக்கிங்க்கும் ஒரு பெரிய அடிக்டா இருந்த நம்ம ஹீரோயின் இப்போ ஒரு பெரிய ஓகேவா? அதேதாங்க, இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி ஆயிட்டாங்க. ஓகே, இவர் தான் நம்ம இன்ஸ்டா பிரின்சஸோட காலேஜ் ஃப்ரெண்ட், இப்போ மேனேஜர். இவர் எப்படி மேனேஜர் ஆனார் தெரியுமா? முடியாது, என்னால முடியாது. நான் உனக்கு மேனேஜரா? நான்லாம் பேச மாட்டேன். டேய் ப்ளீஸ்டா, உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே நானு. இந்த மாதிரி நீ எனக்கு மேனேஜர் மாதிரி பேசி நமக்கு நாமே தானே பில்டப்ஸ் கொடுத்துக்கணும். அப்புறம் இவ்வளோ பெரிய இன்ஸ்டாகிராமரா என்னால எப்படி பேச முடியும்? ஹெல்ப் பண்ணேன்டா. என்னால முடியாது, போ. 5% கமிஷன் தரேன். யாருக்கு வேணும் 5%? 5000டா. ஹலோ, நான் பூர்ணிமா மேனேஜர் தான் பேசுறேன், சொல்லுங்க. தட்ஸ் மை பாய். அவங்க அந்த 5% கமிஷனுக்கு ஆசைப்பட்டு அன்னைக்கு சிக்கினவர் தான். மேடம், சூப்பரா வந்திருக்கு. சூப்பரா வந்திருக்கா? ஆமா, நல்லா வந்திருக்கல. செம்ம. எங்க போற? அடுத்த ரீல் இருக்கு, வா. மேடமுக்கு மொத்தம் இன்ஸ்டால 350K ஃபாலோவர்ஸுங்க. இந்த வெற்றிக்கு காரணம் அவங்களோட கிரியேட்டிவிட்டி. இந்த கர்மத்துக்காடா 350K ஃபாலோவர்ஸ் நீங்க யோசிக்கலாம். ஆனா மேடம் ஹிட்டானது ஒரே வீடியோல தான். இவனை பத்தி அப்புறம் சொல்றேனே. மேடம் போட்டோவை எடிட் பண்ண ஒருத்தன், அதுக்கு கேப்ஷன் போட ஒருத்தன். தம்பி, இதுல வாய் கொஞ்சம் பெருசா இருக்கு பாரு, கொஞ்சம் கம்மி பண்ணு. அதை பண்ணு. வாயை அதை போஸ்ட் பண்ண ஒருத்தன்னு வீட்டில் ஒரு மினி ஆஃபீஸே ரன் பண்றாங்க. அது கொஞ்சம் டல் பண்ணுங்க. கியூட்டா இருக்கல? இந்த டைம் நல்லா கேப்ஷன் போடு. டேய் IGTV போஸ்ட் ரெடியா? பண்ணிட்டேன் மேம். ஆமா, போன பிக்சர்ல என் மூஞ்சி சாந்தமா தானே இருந்துச்சு, எதுக்கு ஆவேசம்னு கேப்ஷன் போட்டிருக்க? ஆவேசம் இல்லைங்க, ஆசம். ஆவேசம் கதா ஸ்பெல்லிங். டேய் அந்த ரீல் ரெடியா? பண்ணிடுறேன் மேம். இவனுக்குள்ள இப்படி ஒரு டேலண்டா? ஏங்க முடியாதுன்னு சொல்றல, ஏன் திருப்பி? என்னதான் எங்க மேடம் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சரா இருந்தாலும் கொஞ்சம் நியாயமான ப்ரமோட்டர் தாங்க. ஏங்க எத்தனை வாட்டி? இனிமே இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நான் ப்ரோமோட் பண்ண மாட்டேன், என்கிட்ட எடுத்துட்டு வந்துடாதீங்க. வைங்க போனை. யாரு? ஏண்டா நான் எத்தனை வாட்டி சொல்றேன், ஃபேர்னஸ் கிரீம், ஆல்கஹால், ட்ரக் இதெல்லாம் ப்ரோமோட் பண்ண மாட்டேன்னு. ஏன் திருப்பி ஃபோன் பண்றாங்க? சரி, இனிமேல் வராம பாத்துக்கிறேன் மேடம். கீழ்ச்ச என்ன அம்மா நம்பர்? ஹலோ, ஆல்கஹால். சி வைடா போன. ப்ரமோஷன் பண்ணாலே இதாங்க அட்வான்டேஜ். துணி துவைக்கிற சோப்புல இருந்து
பாத்ரூம் ப்ரஷ் வரைக்கும் எல்லாமே ப்ரொமோஷன்லேயே கிடைக்கும். மேடம் கொலாபரேஷன் பண்ணாத கடையே கிடையாது. 80 ரூபா ஆச்சுமா. ஒரு ஸ்டோரி போட்டுறேன்னா 60 ரூபா ஆச்சுமா. வாட்டர் கொலாபரேஷன் 100 ரூபா. இன்ஸ்டா போஸ்ட் பார்த்தல. என் மனவானில் சிறக விரிக்கும். அது சம்டைம்ஸ் மொக்க வாங்குவாங்க, சில டைம்ஸ் லிமிட்டை தாண்டி போவாங்க. பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்கல. தம்பிக்கு ஒரு காரு, அப்புறம் அங்கங்கே போயிட்டு வரதுக்கு ஒரு பைக் ஒன்று கொடுத்துருங்க. அது இல்லாமல் வீட்டுக்கு என்ன தேவையான பொருள்லாம் கொடுத்து விட்ருங்க. பொண்ணுக்கு ஒரு 100 பவுன் போட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை அக்கௌண்ட்டில் ஒரு 20 லட்சம் டெபாசிட் பண்ணுறேங்க. ஏன்னா எனக்கு இருக்கிறது ஒரே தம்பி, செல்லமாக வளர்த்துட்டேன். என் தம்பி மேலே எவ்வளோ பாசனா கிரிக்கெட் விளையாடிட்டு அப்படியே வந்துட்டேன், பேண்ட்டு கூட மாற்றாம. பண்ணிடுவீங்கல்ல? என்ன ஆத்தா குயிங்கன் ஆயிடுச்சு. சொல்லிடு. நான் வேணா இன்ஸ்டாகிராமில் 2 IGTV போஸ்ட் போடுறேன். என்ன பார்க்குறாங்க? வாட்டர் கொலாபரேஷன், சேம் கொலாபரேஷன், ப்ரமோஷன். எங்க தலைக்கு இது இல்லை பார்த்தீங்களா? ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? உன்னால எனக்கு எவ்வளவு லாஸ் தெரியுமாடா? என்ன இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? உன்னை நம்பி தானடா விட்டேன். ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? நம்ம பையன் ஏன் இப்படி அடி வாங்குறான் தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம மேடமுக்கு இன்ஸ்டாகிராமில் 4 மணி ஆனால் டானு போஸ்ட் போட்டு பழக்கமாயிடுச்சு. பாவம், இன்னைக்கு பையன் 4:02 போஸ்ட் பண்ணிட்டான். மேடம் ஒரு ஆக்டிவ் இன்ஸ்டாகிராம்னால ரெகுலராக ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணுவாங்க, பட் ஸ்ட்ரிக்ட்லி நோ எக்ஸ்போசிங். மேம் கொஞ்சம் ஃபிட்னஸ் ஃப்ரீக். அவங்க ஃபிட்னஸ் ஃப்ரீக்குன்றது அவங்க ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். மேடம் எந்த பாட்டு எடுத்து ரீல்ஸ் பண்ணாலும் அது ட்ரெண்ட் ஆகிடும். மேடமோட ஃபேன்ஸ் வீட்டில் டிவி பார்க்குறாங்களோ இல்லையோ, ஆனால் மேடமோட IGTV கரெக்டாக பார்த்துருவாங்க. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை IGTV. இது உங்களுடைய பூர்ணிமாவுடைய சண்டே ஸ்பெஷல். ஸோ இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எனக்கு வந்து ரெகுலராக DM பண்ணிட்டே இருக்கீங்க, உங்கள் ஸ்கின்னை எப்படி நீங்கள் கேர் பண்ணிக்கிறீங்க, உங்கள் டெய்லி மேக்கப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி சொல்ல போனீங்கன்னா நான் மேக்கப்பே போட மாட்டேன். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் த வீடியோ. ஸோ என்னோட நெக்ஸ்ட் மேக்கப் ப்ளஸ் மேக்கப் வீடியோக்கு என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டே டியூன். புயல் மழை வெள்ளம் வந்துட்டா போதுமே, எங்கள் அக்காவோட அட்டாசிட்டியை தாங்கிக்கவே முடியாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னையில் மழைன்னு எல்லாருக்குமே தெரியும். இங்கே பாருங்கள், மழை வந்து வெள்ளம் வந்து என் வீட்டுக்குள்ளேயே தண்ணியெல்லாம் வந்துருச்சு, அதோடு சேர்ந்து மீனும் வந்துருச்சு பாருங்க. கடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் மீன். ஸோ எல்லாரும் ரொம்ப சேஃப்டியாக இருங்க, முக்கியமான பொருளாக எடுத்து மேலே வச்சுக்கோங்க. பெட்டர் நீங்கள் வீட்டோடைய மொட்டை மாடிக்கு போயிடுங்க. அண்ட் நிறைய புயல் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். காலிங் பெல் அடிக்குது, எனக்கு தெரிஞ்ச ஹெலிகாப்டர் சாப்பாடு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். see you soon, bye. ஹாய், ஏன் மேன் லேட்டு? வீடியோ வந்துச்சா? போஸ்ட் போட்டியா? சந்தோஷமா? மூழ்கினது என் வீடு தானே, நீ சந்தோஷமாக தான் இருப்ப. ஜட்டியும் கை வச்சுக்கலாமா? தள்ளு. ஹாய். இதை சொல்ல மாட்டேனே, நம்ம இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி வெளியே வந்தாலே போதுங்க. யோ மேனேஜர், சொல்லுங்க மேடம். அந்த அஜய் டிவியில் ப்ரோக்ராம் கூப்பிட்டுருந்தாங்களே, பேமெண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டியா? அவனுங்க ஒன்றும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல மேடம், கஞ்ச பள்ளிங்க இருக்காங்க. சீரியஸ்லி? ஆமாம் மேடம். ஓகே.